கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு தான் தெருமுனைகள் என்று நாங்கள் பேசுகிறோம். இதை கேட்கிற நீங்கள், இந்த ஆண்டவர் பேசுவாரா, இந்த ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவாரா, இந்த ஆண்டவர் எனக்கு சமாதானம் தருவார் என்றால் நிச்சயமாகவே தருவார். அதற்காக ஒரு பலியானார், நமக்காக, நம் பாவங்களுக்காக, நாம நல்லா இருப்பதற்காக, நாம ஆசீர்வாதமா இருப்பதற்காக. அந்த அன்பு தேவன் நமக்காக அன்பை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் அவன் ஒரு நல்லவனா இருந்தால் அவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஒருவன் துணியலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பாவியா இருக்கிறே நமக்காக இந்த இயேசு மரித்தாரே. இந்த அன்பு வேற எங்கேயுமே இல்லைங்க. அவர் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இந்த பூமியிலே நமக்கு அவரையே நமக்காக வைத்தார். அதுதான் இந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம அடைவோம் என்று சொன்னால், இந்த ஆண்டவரை நம்புங்க என்று சொன்னால் நிச்சயமா வாழ்க்கை மாறும், கஷ்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், வேதனைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். அவர் சமாதானத்தை தேவன், அவர் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அவர் சமாதானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்காகவே தமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் ஒரே தடவை நமக்காக மரித்தார். இந்த அன்பை நீங்க எண்ணி பாருங்க. இந்த ஆண்டவரை நம்புங்க. இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எந்த இடங்களில் இருந்தாலும் இப்போதே இந்த நாங்கள் பேசுகிற காரியங்கள் நீ கேட்டுக்கொண்டு இருந்து வெளியில வர முடியாது, யாரும் பார்த்தா எதனா நினைப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இருக்கிற இடங்களில் இந்த இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை நிச்சயமாக இன்றைக்கு விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இது நாங்கள் எதிர்பார்த்து வரவில்லை, நாங்கள் இங்கிருந்து பேச வேண்டியதில்லை, நாங்கள் எண்ணினதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடங்களை பேச வைத்திருக்கிறார். அதை தான் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எந்த இடங்கள்ல இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் நம்பினவர் ஒருபோது வெக்கப்பட்டு போவதே இல்லை. எங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, எங்கள் சூழ்நிலைகள் அப்படிதான் இருந்தது. இந்த இயேசுவை நாங்கள் அறிந்த போது எங்கள் வாழ்க்கையில எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தார். அதனால தான் தெரு தெருவாக நாங்கள் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இதை சொல்வதற்கு ஒருவர் இல்லை.